வணக்கம், வெல்கம் பேக் டு திபிஷ்டி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு 5 ப்ராடக்டோட அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். நான் இன்னைக்கு டியோ டேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ல இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா மற்ற வெப்சைட்ஸை விட பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருந்தது. இது நான் ஒரு இன்ஸ்டால தான் பார்த்தேன். அதுல பார்த்துட்டு சரி ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். நமக்கு எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலுமே நம்ம சில அமேசான்லாம் டெலிவரி ஃப்ரீ வரும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு கிடையாது. எல்லாத்துக்குமே டெலிவரி சார்ஜஸ் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணிருக்கிறது ஒரு குட்டியா ட்ரைபேட். இது பாத்தீங்கன்னா அமேசான்ல அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 அந்த ரேஞ்ச்ல தான் கிடைக்கும். பட் நான் இந்த சைட்ல 160 ருபீஸ்க்கு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நான் எதுக்காக பண்ணியிருந்தேன்னா, நடுவுல இந்த பால் மாதிரி இருக்கும். அது 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். நம்ம விளாக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது கூடவே இந்த கேமரா மொபைல் எல்லாம் ஹோல்ட் பண்ற ஹோல்டரும் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம தனியா வாங்கினாலும் அரௌண்ட் 80-100 ருபீஸ் ஆகும். இதுவும் இதுல கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த பால். நம்ம இதுல ட்ரைபேட் லெவல்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரே ஒரு லெவல் தான் இருக்கும். நீங்க கையில வச்சுட்டு விளாக் எடுக்கலாம். அதே மாதிரி ஓபன் பண்ணி ஏதாவது டேபிள் மேல வச்சுட்டு அங்க வேணும்னாலும் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும்தான் மொபைல் வச்சு வைக்க முடியுது. நம்ம சைட்ல சாட்சி வச்சுலாம் கேமரா ஷூட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கீ செயின் லைட் வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா கீ செயின் ஹேங் பண்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் வாங்கியிருக்கிறது ஒரு குட்டி நைட் லேம்ப் மாதிரி வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6 ருபீஸ். அந்த கீ செயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 73 ருபீஸ். இது எல்லாமே நான் ஓபன் பண்ணி ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் இன்னைக்கு நம்ம மொபைல் சார்ஜ் போடுவோம் பாத்தீங்களா, அந்த சார்ஜர்ல கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிருக்கேன். இது யூஎஸ்பில தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பவர் பேங்க்ல அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலயே 2 வேரியன்ட் வருது. ஒன்னு ஆஃப் ஒயிட், இன்னும் ஃபுல் ஒயிட்ல வருது. நெக்ஸ்ட் இந்த கீ செயின் லைட் பாத்தீங்கன்னா இது கூடவே ஒரு சின்ன கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் 3 கேபிள், டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சார்ஜ் போடுற இடம் இந்த இடத்துல இருக்கு. இதுல மொத்தம் மூணு மோட்ல லைட் எரியுது. ஒன்னு இந்த மாதிரி ஃபுல் ஒயிட் எரியுது. நெக்ஸ்ட் ஆஃப் ஒயிட் மாதிரி எரியுது. தேர்ட் பிளிங்க் ஆகுற மாதிரி எரியுது. ஸோ நம்ம 3 இதுவா இது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம நைட்ல எங்கேயாவது போறோம், அந்த இடத்துல லைட் இல்லைன்னா கூட நம்ம கீ செயின்ல இதை ஹேங் பண்ணிட்டு எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி வீட்டுல பவர் கட் ஆச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம பவர் பேங்க் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். டைரக்டா 5 வோல்ட் சார்ஜர், மொபைல் சார்ஜர் இருக்கு பாத்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த்தா நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபேன் தான் வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நமக்கு கிச்சன்ல யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பவர் கட் ஆச்சுன்னா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது யூஸ் ஆகும். வேற எங்கேயாவது இப்போ வெளியில எல்லாம் எங்கேயாவது போறோம், பாப்பாங்களுக்கு எல்லாம் தேவைப்படுதுன்னா நம்ம கேரி பண்ணி இதை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே போர்ட்டபிளா குட்டியா அழகா இருக்கு. இது நம்ம கழுத்துல போட்டுட்டு ஆன் பண்ணோம்னா ஒர்க் ஆகுது. இதுல மொத்தமா 3 ஸ்பீட்ல 3 ஸ்பீட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லோவா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் வேகமா, அதை விட கொஞ்சம் வேகமா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 145 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது சார்ஜ் பண்ணும்போது ரெட் கலர்ல இருந்ததுன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா கிரீனா சேஞ்ச் ஆயிடுது. இதுவும் நம்ம டைப் சி யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பட்டன், ஆன் ஆஃப் பட்டன். 3 செகண்ட்க்கு நம்ம லாங் பிரஸ் பண்ணோம்னா ஃபேன் ஆன் ஆயிடும். அதே மாதிரி லாங் பிரஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும் 3 செகண்ட்க்கு. மோட் சேஞ்ச் பண்றதானா இன்னொரு டேப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட், அதை விட இன்னொரு டேப் பண்ணீங்கன்னா அதை விட ஃபாஸ்ட், அந்த மாதிரி வரும். சாரி, இதுக்கு டைப் நம்ம நார்மலா இந்த கேபிள் வரும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட்லாம் அந்த கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி கேபிள் இல்ல, யூஎஸ்பி கேபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்க. நம்ம 5,000 பார்க்க போற ப்ராடக்ட் ஒயர்லெஸ் மவுஸ் தான்.
இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 350 400 அந்த ரேஞ்ச்ல தான் இருந்தது. பட் வந்து இதுல நான் 160 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதுல வந்து AAA பேட்டரி 2 பேட்டரி போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அடாப்டரும் அதுலயே கொடுத்திருந்தாங்க. நம்ம லேப்போட கனெக்ட் பண்ற அடாப்டர் அதுலயே